நிகழ்வாக இன்றைக்கு இந்திய விடுதலை போராட்ட வீரரும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணித்த மாபெரும் தியாகி வ.உ.சி. அவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை படிக்கின்ற மாணவர்கள் உட்பட அதனுடைய விவரங்களை ஆங்காங்கே சேகரித்து நல்ல முறையில் ஒரு குறிப்புரையாக தந்திருக்கிறார்கள். அதிகமான கட்டுரையாக இல்லாமல் யாரும் அதை தெளிவாக அவருடைய வரலாற்று குறிப்பை தெரிகின்ற வகையிலே இந்த புத்தகம் அமைந்து இருக்கிறது. வ.உ.சியை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், நான் உங்களுடைய பணியை பார்த்துத்தான் எங்களை போன்ற நாமும் ஒரு பணியாற்ற வேண்டும், சமூக பணி செய்ய வேண்டும், நாட்டு பணி செய்ய வேண்டும் என்ற உந்துதலுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீர்கள் என்று, அப்படிப்பட்ட மகான் என்று தன்னுடைய தலைவராக வ.உ.சியை ஏற்றுக்கொண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். வ.உ.சியினுடைய போராட்டம் என்பது அரசியல் போராட்டம், சமூக போராட்டம், பொருளாதார போராட்டம் என்ற முறையிலே 3 பகுதியாக வகுத்தி கொண்டு அவருடைய போராட்ட களத்தை அமைத்து கொண்டார். அரசியல் மட்டுமல்ல, ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் வணிகத்தோடு நின்று கொள்ளாமல் இந்த நாட்டையும் ஆளுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மக்களையும் வஞ்சித்து ஏமாற்றி ஒரு அரசாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வெளியேறி ஆக வேண்டும் என்று ஒரு அரசியல் போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் அந்த அரசியல் போராட்டத்தில் காங்கிரஸ் மாநாட்டிலே கல்கத்தா மாநாட்டிலே அவர் பேசுகிறார். இங்கே அந்நிய பொருள்களை எல்லாம் பகிஷ்கரித்து அதனை பொது வீதிகளை போட்டு எரிக்க வேண்டும் என்ற ஒரு உச்சகட்ட கருத்தை அவர் வைக்கிறார். இவர் ஒரு திலகருடைய தீவிரவாத ஒரு குழுவை சேர்ந்தவர். ஆனால் திலகர் அப்படி இருந்தாரா என்பதை நீங்கள் வரலாற்றிலே படித்து பார்த்தீர்கள். ஆனால் அவர் மக்களிடத்தில் மூடத்தனம் மண்டியிருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் வேண்டும் என்று கேட்டவர். அதை அவருடைய வரலாறு காட்டும். ஆனால் அரசியல் போராட்டத்தில் அவரை முன்னிறுத்தி வ.உ.சி. அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற காலகட்டத்தில் அந்த மாநாட்டிலேயே தீவிரமாக பேசினார். வங்காளத்திலே இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த தீவிரவாதத்தை உங்கள் தமிழ்நாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே எல்லாம் கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படியே சொன்ன மிதவாரிகளுக்கு தான் இந்த நாட்டிலே பின்னாளிலே ஒரு வாழ்க்கை அமைந்தது. கிருஷ்ணசாமி ஐயர் என்று சொல்லக்கூடியவர் மிதவாரியாக அவரை எதிர்த்து அந்த இடத்திலே பேசியவர் இங்கே உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாறுகிறார். ஆனால் இந்த நாட்டிலே அந்நிய பொருள்களை எரித்து சுதேசி பொருட்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், மக்கள் தன்னுடைய குடிசை தொழிலாக செய்கின்ற பொருட்களை எல்லாம் இந்த வணிகப் பொருட்களாக்கி மக்களை வாங்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மக்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் உயரும் என்று சொல்லித்தான் அந்த போராட்டத்தை அங்கே அறிவித்து வாதங்கள் பண்ணினார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத கொள்கையை கொண்டு போனவரை இந்த நாடு மதிக்கவில்லை. இறுதியிலே அவர் வயிற்று சோத்துக்கு வழி இல்லாமல் மண்ணெண்ணெய் விற்கிற ஒரு அளவுக்கு கூட வறுமையிலே வதிந்து அவர் மாண்டார் என்பதெல்லாம் அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது கண்ணீர் சிந்துகின்ற ஒரு காலகட்டம் வரும். அதே போன்று நீங்கள் சமூகவியல் என்று சொன்னால் தந்தை பெரியார் காங்கிரஸ் இயக்கத்திலே இந்த வகுப்பாரி உரிமைகளை கொண்டு வரும் போதெல்லாம் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளிலெல்லாம் ஆதரவு தெரிவித்து அந்த தீர்மானத்தை ஆதரித்து அவரும் எழுந்து நின்றிருக்கிறார். போக முடியாத அந்த மாநாடுகளில் தன்னுடைய ஆதரவை கடினமாக எழுதி தந்தை பெரியாருக்கு உதவியாக இருந்திருக்கிறார். ஆக காங்கிரஸ் கட்சியிலே நடந்த பார்ப்பனராத பிரச்சனையில் பார்ப்பனராதாருக்கு உதவி செய்கின்ற இந்த வகுப்பாரி உரிமையை கண்டிப்பாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற முறையிலே அந்த சமூகவியலையும் அவர் அதோடு இணைத்து தந்தை பெரியாரை போல கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவர். அதே போன்று பொருளாதார ரீதியில் இங்கே வணிகத்திலே அத்தனையையும் ஆங்கிலேயர் எடுத்துக்கொண்டு இங்கே கப்பல் ஓட்டி ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு கொண்டு போக வேண்டியதென்றால் அங்கே இருந்து வருவது என்று சொன்னால் அல்லது பயணிகள் கப்பல் என்று சொன்னாலும் அதிகமாக கட்டணத்தை வசூலித்து யாருமே அந்த வணிகத்தை செய்ய முடியாமல் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிய காலகட்டத்தில்
நாம் ஏன் இவர்களை எதிர்த்து செய்யக்கூடாது என்று ஒரு தனி மனிதனாக அந்த உந்துதல் வந்தது என்று சொன்னால் நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு வணிக மக்கள் பெருகி இருக்கிறார்கள். எதிரே வணிக சங்கத்தினுடைய தலைவருடைய படமெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கோவையிலே ஒரு வணிகர் எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்று இந்த அரசிடத்தை சொல்லும் பொழுது, ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாடு என்று சொல்லுகிறோம், மக்களாட்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் அப்படி எப்படி கேள்வி கேட்கலாம் என்று நீ வந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேள் என்று சொல்லுகின்ற காலகட்டம். யார், எந்த தனி மனிதன் இந்த அரசை எடுத்து போராடுவான் இப்படி செய்தால்? நினைத்து பாருங்கள். 21ஆம் நூற்றாண்டில் இந்த கேடுகட்ட நிலை அரசியலில் இருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு மாமனிதன் இந்த சிற்றூரில் பிறந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியை எதிர்த்து அவருடைய வணிகத்தையே கெடுக்கின்ற அளவிற்கு ஒரு கப்பலை ஓட்டி காட்டி, அதனால் நான் எவ்வளவு இன்னலுற்றாலும் பரவாயில்லை என்று செய்திருக்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் வரலாற்றிலே மாபெரும் தியாகம் செய்த தலைவராகத்தான் இதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வலிமை பெற்ற போராட்ட களத்திலே இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை வகுத்து கொண்ட மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் இந்தந்த துறைகளில் அந்த போராட்டங்கள் அமைக்க வேண்டும் என்று அந்த துறை வாயிலாக அந்த போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு அடையாளமாக முன்னிலையாக இருக்கின்ற வ.உ.சி. அவர்களை என்றும் மறவோம். வ.உ. சிதம்பரனாரனுடைய ஒரு புஸ்தக வெளியீடு விழா வந்து ஒரு சிறப்பாக நடந்திருக்கு. மக்கள் அதிகாரம் வந்து அந்த தூத்துக்குடி மாநகரத்தில் வந்து இந்த புஸ்தக வெளியீடு விழா வந்து ஒரு சிறப்பானது. ஏன்னா தூத்துக்குடியில் வந்து அவருக்கு வந்து ஏன்னா இங்கே தான் வந்து அமெரிக்கனுடைய, அதாவது வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு கப்பல் ஓட்டிய ஒரு பெரிய இந்தியாவுக்கு வந்து வணிகத்தை வந்து வெளிநாடுகளுக்குள்ள நம்ம வணிகத்தை கொண்டாடுறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர். ஏன்னா வந்து அந்த நேரங்களில் வந்து ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறையை எதிர்த்து, ஏன்னா அவங்களுடைய கப்பல்கள் மூலியமாக தான் வந்து வெளிநாடுகளுக்கு சரக்கு கொண்டு போக வர, இங்கேருந்து உள்ள சரக்குகளை கொண்டு போக, அந்த மாதிரிலாம் ஒரு இது இருந்ததை வந்து அவர் முறியடித்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து தன்னுடைய, அதாவது உடல் உழைப்பும் இல்லாமல் தன்னுடைய செல்வத்தை பூராமே வந்து இந்திய மக்களுக்காக வந்து ஒரு இந்த வணிகத்துக்காக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னோடியாக இருந்தவர். அது வந்து இப்போ வந்து தூத்துக்குடியினுடைய வ.உ. சிதம்பரனார் போற்று அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. தூத்துக்குடி அவருடைய புகழை இது பண்ணணும். ஆனால் அதே தூத்துக்குடி போர்ட்டில் நாங்கள் வந்து இப்போ தொழிலாளர்களுடைய நான் வந்து சார்ந்திருக்கிற ஏஐசிசியுடைய தொழிற்சங்கம் வந்து தூத்துக்குடியில் வந்து லாரி டிரைவர்ஸ் பூராமே எங்ககிட்ட இருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு 10 ஆண்டுகாலமாக வந்து துறைமுகத்தில் போராடிக்கிட்டே இருக்கோம். அவர் வ.உ.சி. பேர் வர்றதில் தூத்துக்குடிக்கு வைக்கிறதுக்கு முன்னால் இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து அடிப்படை வசதி வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது தொழிலாளர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் இந்த இந்திய அரசாங்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கண்டித்து நாங்கள் வந்து பலகட்ட போராட்டம் பண்ணிட்டோம். நான் வந்து கூட இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நம்ம பழைய இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒரு 500 மீட்டரில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த பழைய ஆர்ப்பாடு அங்கே வச்சு கூட ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கூட நாங்கள் தொழிற்சங்கம் சார்பாக சொன்னோம், இதே வ.உ.சி. இருந்தாருன்னா வெட்கப்பட்டு வேதனைப்பட்டிருப்பார். என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு தொழிலாளர்களுக்கு விரோதமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம். இந்த மாதிரி அவருடைய பேரை வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து கொடுக்க ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு வழியில் வந்து போராடி இருக்காங்க. இவர் வந்து அதே வழியில் வந்து இவர் வந்து போராட்டம்னு இல்லாமல் தன்னுடைய செல்வத்தை பூராமே வந்து கொடுத்து வந்து வணிகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. அதனால தான் நம்ம வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைடில் உள்ளவங்க பூராமே இந்தியா ஃபுல்லாக வணிகம் செய்கிறாங்க. எல்லா பக்கத்துலேயும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. அதனால வந்து அவருடைய கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா செக் இழுத்திருக்காரு. இப்படி பல வந்து மக்களுக்காக வந்து பல இன்னல்களை வந்து உடலால் வந்து வேதனைப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இவரெல்லாம் வந்து போற்றணும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி தலைவர்களை வந்து எப்படி கொண்டு போகணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தேசப்பற்று எப்படி இருக்குது, தேசப்பற்றுனா என்னன்னே தெரியாமல் அளவுக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்து தன்னை சுயநலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்களுக்கும் வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ என்ன இந்த மாநகராட்சி பழைய மாநகராட்சியில் வச்சு புஸ்தகம் வெளியிடுறதுனால அந்த இதை சொல்கிறேன்.
அந்த கலெக்டரினுடைய ஜிஓ முதற்கொண்டு இப்போ இந்த அரசாங்கம் வந்து கொடுக்க மாட்டேங்குது. இது வெறும் 380 ரூபாய்க்கு இப்போ வந்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமான்னா முடியாது. ஆனால் கலெக்டர் ஜிஓ வந்து 400 சில்லற இருக்குது. தொழிலாளர்களுக்கு வந்து டிரைவர்களுக்கு வந்து 560 இருக்குது. அதை கொடுங்கன்னு சொன்னால் பல கட்ட போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாநகராட்சியில். இப்படி வந்து தொழிலாளர் விரோதமான வந்து தூத்துக்குடி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வஉசியினுடைய புஸ்தக வெளியீட்டு விழாவில் நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தொழிலாளர்களுக்காக போராடின, மக்களுக்காக போராடின இந்த மாதிரி பெரிய பெரிய தியாகிகளை வந்து நினைவு கூறணும் மட்டும் போதாது. ஒரு நாள் நினைவு கூர்ந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க வந்து எப்படிலாம் வந்து நாட்டுக்காக சேவை செஞ்சார் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து மாணவர்கள் கூடாமே வந்து அதை தெரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி தலைவர்கள் வந்து காந்தி மட்டும் இல்லை, அவர் ஒரு ஆள் மட்டும் போராடலை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போராடி இருக்காங்க. அதில் வந்து நம்ம மாவட்டத்தினுடைய சிதம்பரனார் நம்ம ஒரு துறைமுகம் பேர் வச்சா போதாது. அவர் இந்த தெருவு இந்த ரோடுக்கு வந்து இப்போது வந்து நமது திமுக அரசு வந்து அவருடைய பேர் வச்சாங்க. அந்த மாதிரி பேர் வச்சா போதாது, அவருடைய வழியில் மக்களை வந்து மாணவர்களை வந்து வருங்காலத்தில் வந்து நாட்டுப்பற்றோடு வளர்க்கணும். இப்போ எல்லாம் வந்து கட்சிப்பற்று, மதப்பற்று, ஜாதிப்பற்றோட வந்து மக்கள் வந்து இருக்காங்க. அந்த இது இல்லாமல் நாட்டுப்பற்றுங்கிற ஒரு சமூக சிந்தனை வந்து எல்லாருக்கும் வரணும். இந்த மாதிரி நம்ம வஉசி சிதம்பரனார் எப்படி மக்களுக்காக சேவை செஞ்சாரோ அதே மாதிரி எல்லாம் இப்போ வருங்காலங்களில் வந்து அப்படி ஒரு சமூக சிந்தனை நாட்டுப்பற்று வரணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தும் விதமாக தான் இந்த ஒரு புஸ்தகம் வந்து மக்கள் அதிகார அமைப்பினர் வந்து ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் சார்ந்திருக்கிற வந்து சிபிஎம்எல் கட்சி சார்பாகவும் ஏஐசியுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய தாத்தன் வஉ சிதம்பரனார் ஆற்றிய தொண்டு என்பது உலக வரலாற்றிலே மெய்சிலிருக்கக்கூடியது. வேறென்று சொன்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் 250 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய நாட்டை சுரண்டி, தமிழகத்தை சுரண்டி இருக்கின்ற பொழுது இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக வஉ சிதம்பரம் அவர்கள் கப்பலோட்டி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அடித்து நொறுக்கிய ஒரு மாபெரும் ஆசான். இன்றைய காலகட்டம் அவரை சாதியத்துக்குள் கொண்டு செல்கிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அதிகாரம் அமைப்பு தாத்தன் வஉ சிதம்பரம் அவருடைய புகழை போற்ற வேண்டும், பரப்ப வேண்டும். பார்ப்பனியத்துக்கு எதிராக அவர் அன்றும் இன்றும் என்றும் குரல் கொடுப்பார் என்ற ஒற்றை நோக்கத்திலே மக்கள் அதிகாரம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் தாத்தன் வஉ சிதம்பரம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். இந்தியத்தை, பார்ப்பனிய தத்துவத்தை, ஏகாதிபத்தியத்தை அடித்து நொறுக்கிய மாபெரும் ஆசான். அன்றைய காலகட்டம் என்பது மிகவும் வறுமைக்குரியது, உணவுக்கே பஞ்சமான காலம். அப்படி இருந்த நேரத்திலும் கூட இஸ்லாமிய சொந்தங்களோடு அவருக்கு உதவி செய்து ஒரு கப்பலை அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஓட்டினார் என்று சொன்னால் இதைவிட இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய சான்று என்ன என்பது என்னுடைய கேள்வி. தாத்தன் வஉ சிதம்பரம் புகழை போற்ற வேண்டும் என்று சொன்னால் வருங்காலங்களில் வஉ சிதம்பரம் பற்றிய வரலாற்று பாடங்களை மெய் நெறிவோடு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு பாடங்களிலும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. ஆகையால் வஉ சிதம்பரம் என்பது ஒரு வார்த்தையல்ல, மகா வரலாற்று அம்சம். அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றுதான் இந்த புத்தகத்தினுடைய வெளிப்பாடு. அதை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால் தமிழ்நாடு அரசு வருகின்ற காலகட்டங்களில் சுதேசி பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சுதேசி நாயகன் என்று தாத்தன் வஉ சிதம்பரத்தை போற்றினார்கள். ஆனால் இன்று இந்த சுதேசி பொருட்களுக்கு இன்று வழிவகை இல்லாமல் போய்விடுகிறது. கொக்கோ கோலா, பெப்சி போன்ற, கேஎஃப்சி போன்ற வணிகங்கள் இந்தியாவை, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் விரட்ட வேண்டும் என்று சொன்னால் தாத்தன் வஉ சிதம்பரம் கொள்கையை பின்பற்ற வேண்டும். சுதேசி இயக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி ஓங்குக, விடியல் மலரட்டும்.